சூழ்நிலையிலும் தன்னுடைய சீடர்களை இயேசு விட்டு கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு இந்த ராத்திரியிலே என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, உன்னை போய் அவர் விட்டு கொடுத்துருவாரா? ஏன் அழுது புலம்பி வேதனையோடு கூட இருக்கிறார்? உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ பயப்படாத, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். ஓ பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. உன்னை அவர் யாருக்காகவும் எதற்காகவும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். உலக ரட்சகராக இயேசுவின் நாமத்தில் 3-1 சேனல் பார்க்கிறவங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த ராத்திரியிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நாம் தேவனுடைய செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு பாடல் பாடி கர்த்தரை ஆராதித்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் கரங்களை தட்டி தேவனை பாட போகிறீர்கள்? என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. சொல்லுங்க, வழியும் ஹல்லேலூயா சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகளே மகனே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் உன்னை மறந்து போகலாம், தகப்பன் உன்னை மறந்து போகலாம், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உன்னை விட்டு விலகி போகலாம். உன்னை அழைத்தவர், உன்னை கரம் பிடித்தவர், அவர் வாக்கு மாறவே மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டாரு. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே,
நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு, சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. ஒளியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் அவரே, வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். அவர் உன்னை கைவிடுவாரோ? சத்தியமும் ஜீவனும் நானே. இன்னொரு சரணத்தை கூட சேர்ந்து பாட போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். தேவநாம மகிமைப்படுவதாக. நீ தீய நடுவே நடக்கலாம், எரிந்து போகிறதில்லை. ஆறுகளை கடக்கலாம், நீ முழுகி போகிறதில்லை. கைத்தட்டி தேவநாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். தீயின் நடுவே நீ நடந்தாலும், எரிந்து நீயும் போக மாட்டாய். தீயின் நடுவே நீ நடந்தாலும், எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். ஆறுகளை கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உனக்காக சிலுவையில தன் உயிரை தந்தவர், உனக்காக தன்னையே ஜீவபலியாய் தந்தவர், உனக்கு அவர் எல்லாம் அருள அவர் வல்லமை உள்ளவராய் இன்றைக்கு உன் வீட்டுக்குள் வந்திருக்கிறார். நீ சோர்ந்து போகாதே. இதுவரைக்கும் நீ பட்ட அவமானங்கள், இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள், இதுவரைக்கும் கண்ட தோல்விகள் இனி நீ காண்பதில்லை. உன்னை அழைத்தவர் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். தாவீது கேட்பது போல, இனி நான் ஒரு காலமும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று ஜெபித்தாரே. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, எங்களோடு சேர்ந்து பாடுகிற தேவ பிள்ளையே, இனி நீ ஒரு காலமும் வெட்கமடையாதபடி கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை உயர்த்துங்கள். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, அற்புதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் தொடர்ந்து உடைய மகிமையான பிரசன்னத்தை அனுப்பி எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என்னோடு கூட தேவனை பாடி ஆராதித்த உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவன் பெருத்த நன்மைகளை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்தான் நமக்கு வழியானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு விஷயத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 31 அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலமும் வெட்கமடையாதபடி செய்யும். தாவீதுனுடைய ஜெபம், ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் வெட்கப்பட்டது போதும், இனிமேலே இனி வரும் காலத்துல நான் வெட்கமடையாதபடி செய்யும் என்று அவன் ஜெபிக்கிறான். இங்கே அதேதான் சங்கீதம் 71 1 வசனமும் அதேதான் தாவீது திரும்ப பாடுகிறான். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எத்தனை காலங்கள் தான் நான் வெட்கப்படுவது?
எத்தனை காலங்கள் தான் நான் அசிங்கப்படுவது? என் நிலை மாறாதா? என் சூழ்நிலை மாறாதா? எனக்கு ஒரு நன்மை உண்டாகாதா என்று எதிர்பார்த்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இனி ஒரு காலமும் நீங்கள் வெட்கப்படாதபடி கர்த்தர் உங்களுக்கு அவருடைய கிரியையை அவர் உங்கள் வாழ்க்கையில நடப்பிக்க போகிறார். தாவீதினுடைய அனுபவங்களில் அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் வெட்கப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமா, முதல்ல இளம் வயது ஊழியத்திற்கு வந்தபோது தன் தகப்பன் சொன்னா, உன் சகோதரர்களை பார்த்து இந்த பால் கட்டிகள் எல்லாம் கொடுத்து விட்டு அவர்களை விசாரித்து வா என்று சொல்லி அப்பா அனுப்பிச்சு வைக்கிறாரு. அங்க போனா அவனுக்கு வரவேற்பெல்லாம் கிடைக்கலங்க. அவங்க அண்ணன் சொல்றான், உனக்கு இருக்கிற கொஞ்சம் ஆடை விட்டுட்டு இங்க ஏன்பா வந்த? உனக்கு இங்க என்ன வேலைன்னு சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அப்புறம் ராஜாவாக இல்லையா அவன் உயர்த்தப்படுவதற்கு முன்பதாக பல அவமானங்கள், சவுலாலே துரத்தப்படுகிற நிலைமைகள், சொந்த சகோதரர்களாலே துரத்தப்படுகிற நிலைமைகள், ஏன் தன்னுடைய மகன் அப்சலோமாலே அவன் பட்ட அவமானங்கள், நிந்தனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எத்தனையோ அவமானங்கள் அவன் வாழ்க்கையில. ஆமா, அவமானங்கள். தாவீது பட்ட அவமானங்களை ஒரு பட்டியல் வைத்து ஒரு பிரசங்கமே செய்யலாம். அவ்வளவு அவமானங்கள் அடைந்தான். சொந்த மனைவி சொல்ற அவனை அற்பமாய் பேசினான். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால நடனம் ஆடி பாடி வரும்போது, ஆமா நீ ராஜாவா இப்படிலாம் செய்றியே என்று சொல்லி அவளை கேவலப்படுத்தினாள். தேவ பிள்ளையே, இதுவரையிலும் நீ யாரால் கேவலப்படுத்தப்பட்டிருக்கலாம்? உன் மனைவியாலே, உன் புருஷனாலே, பிள்ளைகளாலே, உறவுகளாலே, இரத்த சொந்தங்களாலே நீ அவமானப்படுத்தி கேவலப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம். நீ கர்த்தர் சொல்றாரு, இனி ஒரு காலமும் இதுவரைக்கும் நீ பட்ட அவமானங்கள் இனி நீ படுவதில்லை. ஆமென் சொல்லு. ஆமென். இனி நான் ஒரு காலமும் அவமானப்படக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி தாவீது ஆண்டவரை நோக்கி அவன் கெஞ்சினான், ஜெபித்தான். தேவ பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அவமானங்கள் வரும்போது தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். அவமானங்கள் வரும்போது வேலையை விட்டு விலகி போகிறார்கள். அவமானங்கள் வரும்போது வீட்டை விட்டு ஓடி போகிறார்கள். அவமானங்கள் வரும்போது அதை ஃபேஸ் பண்ண, அதை எதிர்த்து நிற்க அவங்களால முடியலங்க. அவமானம் வாழ்க்கையில மிகவும் பொல்லாதது. அதான் தாவீது அநேக சூழ்நிலைகளில் உள்ளம் உடைந்து நொந்து போய் சோர்ந்து போய் ஒரு காலகட்டம் வந்தபோது அவன் ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, இனி நான் அவமானப்படக்கூடாது சுவாமி, நான் இதுவரைக்கும் பட்ட அவமானம் போதும் என்று சொல்லி அவன் கெஞ்சினான். நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தில் கிதியோனுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்களுக்கு அவமானம். என்ன அவமானம்? அவர்கள் பயிரிடுகிறார்கள், ஆனால் அந்நியர்கள் அந்த பயிரை, அந்த ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு போய் விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்களை அந்நியர்கள் ஜெயம் எடுக்கிறார்கள். இஸ்ரவேலர்களை அந்நியர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பிடுங்கி கொண்டு போகிறார்கள். அப்பதான் இவன் கேக்குறான். என்ன கேக்குறான் தெரியுமா? வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால், நீங்க எங்களோடு என்னோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. ஏன் நடக்குது? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கைக்கு, கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில எங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. எவ்வளவு வருத்தப்படுறான் பாருங்க ஆண்டவர் கிட்ட. ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் இதெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்குது? நீ எங்க கூட இல்லையே. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை பார்த்து அப்படிதான் கேள்வி கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை பாக்குறீங்க. ஆண்டவர் என்னோடு இல்லையோ? அவர் இருந்தா ஏன் இது நடக்குது? மார்த்தாள் மரியாள் இயேசுவை பார்த்து கேட்டாங்க, நீ இல்ல, நீ இருந்திருந்தால் நீங்க நேசிக்கிற லாசர் செத்து போயிருக்க மாட்டான். நீங்க இல்ல, அதனாலதான் இது நடந்துருச்சு. இன்றைக்கு உள்ள முடைந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அருமையான தாயே,
என் வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. தோல்வியின் மேல தோல்வி, அவமானத்தின் மேல அவமானம், போராட்டத்தின் மேலே போராட்டம். என்ன செய்வதென்றே தெரியல எங்களுக்கு. எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எகிப்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேலர்களை அற்புதமாய் வழிநடத்தி கானானுக்கு கொண்டு போனார். அற்புதமான செய்தி. ஆனா எங்க வாழ்க்கையில் நடக்கலையே என்று கிதியோன் கலங்குகிறான். நீ கூட அப்படிதான் எத்தனையோ அற்புதமான சாட்சியை கேட்கிறேயா, எத்தனையோ அற்புத சாட்சிகளை கேட்கிறேன். கர்த்தருக்கு அவங்களுக்கு அதை செஞ்சார், இவங்களுக்கு இதை செஞ்சார், என்னென்னமோ நன்மைகள் ஜனங்கள் பெற்றுக்கொண்டதாய் சாட்சிகளை கேட்கிறேன். என் அன்பு சகோதரியே, இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்யலையே. என் வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாரா? என் குடும்பத்துல கர்த்தர் இருக்கிறாரா? என் அன்பு சகோதரா, அவர் இருந்திருந்தா என் பிசினஸ் ஏன் இவ்வளவு நஷ்டத்துல போகுது? அவர் என் கூட இருந்தா ஏன் இவ்வளவு அவமானங்கள் எனக்கு வருது என்று யோசித்து கண்ணீரோடு சாப்பிட முடியாம, தூங்க முடியாம, நிம்மதி இல்லாம, உள்ளம் உடைந்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, கர்த்தர் கிதியோனுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நீ பயப்படாத. ஹல்லேலூயா. மீதியானியர்களுக்கு நீ பயப்படாத, நீ போ. உன்னை அனுப்புகிற தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா? இருக்கிற பலத்தோடு போ, இருக்கிற பலத்தோடு போ. உன்னை அனுப்புகிற தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த ராத்திரியிலே கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே தேவ செய்தியாக வந்து சொல்லுகிற வார்த்தை, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். உனக்கு இருக்கிற பணத்துல பிசினஸ் ஆரம்பி, உனக்கு இருக்கிற ஞானத்துல படி, உனக்கு இருக்கிற என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவரை நம்பி செய்து பார். இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. இதுவரைக்கும் தோல்வியா இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் போராட்டமா இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் காரியம் கைக்கூடி வராம இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ராத்திரியில கர்த்தர் சொல்றாரு, கிதியோனே, இதுவரைக்கும் ஒருவேளை வாழ்க்கையில தோல்விகள், அவமானங்கள் இருந்திருக்கலாம், இனி அப்படி வராது, போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அத தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, இதுவரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம், ஆண்டவரே இனிமே நான் ஒரு காலமும் ஒருபோதும் நான் வெட்கமடையவே கூடாது. திருமணமாகி குழந்தை இல்லையா? குழந்தை இல்லை என்கிற நிலையினால எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு வெட்கம், எத்தனை தலைகுனிவு. நீ போகாத டாக்டர் இல்ல, நீ போகாத மருத்துவமனைகள் இல்ல, நீங்க உட்கொள்ளாத மருந்துகள் இல்லை, ஆனாலும் ஒரு பலனும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் ராத்திரியிலே சொல்லுகிறார், கிதியோனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நீ போ, உன்னை அனுப்புகிற தேவன் நான் அல்லவா? மலட்டு கற்பங்கள் பிள்ளை தாட்சியாய் கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் கடன் பிரச்சனைகள் இன்றையோடு முடிவடைகிறது. ஆமென். உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெருத்த லாபத்தை இன்றைக்கே கர்த்தர் கட்டளையிடுகிறார். உன் தீராத வியாதிகள் இன்றைக்கு கர்த்தர் சுகமளிக்கிறார். இன்றைக்கு நீ விசுவாசிப்பாயானால் தேவ மகிமையை காண்பாய். ஆண்டவரே, செத்து போய் 4 நாள் ஆச்சு, கல்ல புரட்டி எடுத்து அது நாராதா? இயேசு அவளை பார்த்து சொன்னார், நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ நொந்து போன வாழ்க்கைக்கு ஒரு முடிவு, நீ சோர்ந்து போன வாழ்க்கைக்கு முடிவு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய பிள்ளைகளை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். நீ ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருமா, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் பிரதர். ஏன் கண்ணீர் விட்டு
விட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னை தேடி இந்த ராத்திரியில இயேசு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்தின் 11வது வசனம் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்கள், வாசிங்கள். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல. கவனிங்க, பைபிள் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. உங்களை என்ன சகோதரர்கள் என்று சொல்வதிலே அவர் வெட்கப்படாமல். ஆமா, நாம் ஆராதிக்கிற தெய்வம் வெட்கப்படுகிறது இல்லை. எதற்கு? உன்னை சகோதரின்னு சொல்ல, உன்னை சகோதரன்னு சொல்ல, என் மகனே என் மகளே என்று சொல்ல ஆண்டவர் வெட்கப்படவே இல்லையாங்க. பெத்த அப்பா அம்மா கூட நம்முடைய பிள்ளைங்களை சில நேரத்துல தம் பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க. சில பிள்ளைங்க நல்லா படிச்சு உயர்ந்த வேலையில இருக்கும்போது தன் அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க. ஆனா இன்றைக்கு எபிரேயர்ல 2:11 சொல்லுகிறது, நான் உங்களை குறித்து சொல்றதுக்கு எந்த வெட்கமும் எனக்கு இல்லை. இவர்கள் என் சகோதரர்கள், இவன் என் பிள்ளை, இது என் மகன் என்று சொல்வதில் கர்த்தர் பெருமிதம் கொள்கிறார். உதாரணமா நீங்க பைபிள்ல ஒரு உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். தன்னுடைய சீடர்களை கூட ஆண்டவர் யாருக்கு முன்னாலும் விட்டு கொடுக்கவே இல்லை. ஒரு விசை வயக்காட்டு வெளியே அவங்க நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது நெல் கதிர்களை பொறுக்கி சாப்பிட்டுட்டே வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்க இருந்த சிலர் இயேசுவினிடத்துல, யோவானுடைய சீடர்கள் உபவாசம் பண்றான், பிரமாணங்களை கை கொள்றான், ஜென்டிலா நடந்துக்கிறான். ஆனா உங்க சீடர்கள் இவ்வளவு அற்பமா நடந்துக்கிறாங்களே. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு அவங்களுக்கு, இல்ல சீடர்களை பார்த்து, ஆமா ஆமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அவன் பிரமாணங்களை கை கொள்ள மாட்டேன்றானுங்க, இவன்லாம் எனக்கு ஒரு சீடர்களா, இவங்கள போய் நான் சீடர்களா தெரிந்து கொண்டேன் அப்படின்னு எல்லாம் அவங்கள குறிச்சு மற்றவங்களுக்கு முன்னால விட்டு கொடுக்கவே இல்லைங்க. மணவாளன் இருக்கிற வரைக்கும் அவங்க ஒன்றும் உபவாசம் இருக்க தேவையில்லை, போங்கயான்னாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை சாப்பிடும்போது பிரமாணம் என்ன சொல்லுது? கையை கழுவி சாப்பிடணும். ஆனா இவங்க கை கழுவாம சாப்பிடுறாங்க. அப்போ சொல்றான், ஆமா யோவானுடைய சீடர்கள், யோவான் ஸ்நானகனுடைய சீடர்கள் எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டா கை கழுவி சாப்பிடுறாங்க, பிரமாணத்தை அவங்க கை கொள்றாங்க. உங்க சீடர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்களே, இதெல்லாம் சரியா? ஆமா ஆமா இவங்க பிரமாணத்தை மீறாங்க, இவங்க பண்றது தப்புன்னா சொன்னார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய் வழியாய் வருகிற வார்த்தை வேணா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தலாம், வாய் வழியாய் போகிறது அது தீட்டு இல்லை என்று அழகா அவர்களுக்கு எடுத்துரைத்தார். கை கழுவாம சாப்பிட்டானப்பா, சாப்பிடுறது ஒண்ணு அவனுக்கு தீட்டாவா மாறுறது இல்லை. வாயிலிருந்து வார்த்தைகள் இல்லையா அநேகரை தீட்டுப்படுத்துது. வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானது. அதை நிதானித்து மற்றவருடைய இருதயம் புண்படாம பரிசுத்தமான நல்ல வார்த்தைகளையே பேசு. வாயிலிருந்து வருகிற வார்த்தையே மேன்மையானதே தவிர உள்ள போறது ஒண்ணு ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாதுன்னு எவ்வளவு அழகா தன் சீடர்களை விட்டு கொடுக்காம இயேசு பேசினார். பார்த்தீர்களா? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை சகோதரர்கள் என்று சொல்கிறதுல அவர் வெட்கப்படுகிறதே இல்லை. நிறைய சம்பவங்களை சொல்லலாங்க. எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய சீடர்களை இயேசு விட்டு கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு இந்த ராத்திரியிலே என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, உன்னை போய் அவர் விட்டு கொடுத்துருவாரா? ஏன் அழுது புலம்பி வேதனையோடு கூட இருக்கிறாய்? உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். போ, பயப்படாத, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். போ, பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. உன்னை அவர் யாருக்காகவும் எதற்காகவும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். நீங்க லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை எப்படி காட்டி கொடுத்துட்டு நான் இன்னொரு விஷயத்திற்கு போகணும்னு விரும்புறேன். வாசிங்க, லூக்கா 19:7. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். கவனிங்க, இங்கே சகையு என்கிற ஒரு மனுஷனை அங்க இருக்கிற எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவன் பாவியான மனிதன் என்று சொல்லி அவனை குற்றம் தீர்த்தார்கள்.
அல்லேலூயா. உலகத்துல உன்னையும் என்னையும் குற்றம் சொல்ல 1000 பேர் கியூ கட்டிட்டு வருவாங்க. ஆனா உன்னை நேசிக்கிற ஆண்டவர் உன்னை ஒருபோதும் குற்றவாளியாய் அவர் தீர்ப்பதே இல்லை. அவ்வளவாய் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அவன் உலகத்திற்கு பாவியான மனுஷன் தான். உலகமே அவனை பார்த்து சொல்லுது இவன் பாவியான மனிதன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆபிரகாம் அவனை குறித்து என்ன தெரியுமா? ஆமா, இயேசு அவனை குறித்து என்ன தெரியுமா சொன்னாரு? இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. ஆமா, இவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்றைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல தங்குறப்பான்னு சொல்லி ஆமா அவன் வீட்டில தங்கி அவனோடு அப்பம் புசித்து கர்த்தர் அவனை நேசித்தார். என் அன்பு சகோதரியே, என்ன வேணா யாரு வேணா உன் மேல பழி போடட்டும். ஆமா, எப்பேற்பட்ட சூழ்நிலையில வேணா இரு, உன்னையும் நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. உன்னை பார்த்து சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே, இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. ஆண்டவர் சகையை விட்டு கொடுத்தாராங்க. அவர் விட்டு கொடுக்காத உன்னதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் உன்னதமானவர். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதே எபிரேயர் 11:16 நீங்கள் வாசிக்கும் போது வாசிங்க. அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. உங்க தேவன் சொல்றதுல அவர் வெட்கப்பட மாட்டாரா? நான் முடிக்க போறேன். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நகரத்தை, ஒரு சீயோனை, ஒரு கானானை கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தேவன் என்று சொல்கிறதுல அவர் வெட்கப்படுகிறது இல்லையா? நீங்க ஓசியா 7ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு மனிதனை குறித்து வேதம் ரொம்ப சூப்பரா சொல்லுது பாருங்க. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். அந்நிய ஜனத்தோடு கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். ஆமா, அரவேக்காடுப்பா, திருப்பி போடாத அப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ராயிம் வேதம் சொல்லுது அரவேக்காடு, திருப்பி ஒரு பக்கம் வெந்திருக்குது, ஒரு பக்கம் வேகல. அப்படிப்பட்ட அந்த மனிதனை வேதம் சொல்லுகிறது. அதே ஓசியால 11ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்துல வாசிங்க. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். நான் எப்ராயிமை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஆமா, வரவழைத்தேன். 3ஆம் வசனம் வாசிங்க. நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். ஆமா, வேதம் சொல்லுகிறது அவன் என்ன குறித்து அறியல, அவன் என்ன குறித்து விசுவாசிக்கல. ஆமா, அவன் திருப்பி போடாத அப்பமா இருந்தான். 1000 குறைகள் அவன்கிட்ட இருக்குதுங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அவனை ஆமா எப்படி கைவிடுவேன்? நான் அவனை நேசிக்கிற தேவன் அல்லவா? இன்னும் நீங்க வாசித்தீங்கன்னா 11:8-9 எப்ராயிமே வாசிங்க. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மா போலாக்குவேன்? ஆமாங்க. இஸ்ரவேல் ஜனமே, இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவ ஜனமே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒரு நாளும் மறக்கிற தெய்வம் அல்ல. ஆண்டவருடைய அன்பை விட்டுட்டு தூரமா போயிட்டேன், சரியா சபைக்கு போறதில்ல, ஜெபம் பண்றதில்ல, வேத வாசிக்கிறதில்ல, நான் பின்மாற்றத்தில் இருக்கிறேன். ஆமா, இன்றைக்கே அவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் உண்மையில் அன்பாய் இருக்கிறார். அவர் உன்னை எப்படி கைவிடுவேன்னு அவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். இயேசுவே, நான் உம்மை விட்டு விலகி போனாலும், நான் அறவேக்கடா இருந்தாலும் என்னை இவ்வளவா நேசிக்கிறேரே என்று இயேசுவுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் இன்றைக்கு இயேசுவை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். கெட்ட குமாரன் அப்பா விட்டுட்டு தூரமா போயிட்டான். ஆமா, ஒரு நாள் அவனுக்கு குறைவுபட்ட போது அப்பான் வீட்டை நினைத்தான், திரும்பி வந்தான்.
ஆமா, வேதம் சொல்லுகிறது, அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை தந்து அவனுக்கு மோதிரங்களை தந்து பாதரட்சியை தந்து அவனுக்கு ஒரு நல்ல விருந்து பண்ணி, ஆமா, கெட்டு போய் திரும்பி வந்தவனை அவர் சேர்த்து கொண்டார். இப்படிலாம் போயிட்டு என் சொத்தை அழிச்சிட்டு, ஆமா, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நீ எனக்கு மகனும் கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது, மரியாதையை போயிடுன்னு சொன்னாரா? திரும்பி வந்த தன்னுடைய பிள்ளையை அவர் நேசித்தார். இன்னைக்கு அந்த இயேசுவை தேடி திரும்ப வா, அவர் என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 33-34 தேவன் ஒரு காரியத்தை மன்னித்திருந்தால் அதை நீ திரும்ப பேசாத. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவங்க அப்படி இவங்க இப்படி. ஆமா, தேவன் மன்னித்திருக்க நீ ஒரு மனிதனை குற்றவாளியாக தீர்ப்பது எப்படி? தேவ பிள்ளையே, நீ குற்றவாளி இல்லை, சத்ரு நீ குற்றவாளின்னு சொல்றான், சாத்தான் நீ குற்றவாளி, நீ தப்பு பண்ணிட்ட, நீ பாவம் பண்ணிட்டேன்னு சொல்றான். ஆனா கர்த்தர் சொல்றார், உன் பாவத்தை எல்லாம் உனக்காக கல்வாரி சிலுவையில உனக்காக மரித்து என் ரத்தத்தினாலே உன் பாவங்களை கழுவி உன்னை சுத்தவனா மாற்றி உன்னை நீதிமானா நான் மாத்திட்டேன், நீ என்னுடையவன், என் பிள்ளை. கண்களை மூடி ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக தன் ஜீவனையே தந்திருக்கிறார். உன்னை ஒரு நாளும் அவர் விட்டு கொடுக்கிறது இல்லை, இனி நீ ஒருபோது வெட்கப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல வேளைக்காக நன்றி சுவாமி. இந்த செய்தி கேட்டவுடைய பிள்ளைகளை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட பாவம், எப்பேற்பட்ட ஆண்டவரே குற்றம், ஆண்டவரே குற்ற மனசு, ஆண்டவரை விட்டு சபையை விட்டு ஊழியத்தை விட்டு இவர்களை பிரித்து வைத்தாலும் இன்றைக்கு உடைய சாப பாவ கர்மங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு, இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா. திரும்ப உடைய கரத்தில் இவருடைய கரங்கள் இணைக்கப்படுவதாக, சபையோடு இவர்கள் இணைக்கப்படுவார்களாக, தேவ பிரசன்னத்திலே மறுபடியும் உம்முடைய பிள்ளைகள் இணைக்கப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறேன். உடைய அன்பிலே நிலை கொண்டிருக்கட்டும் சுவாமி. இனி ஒருபோதும் உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி நன்மையே உடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உலக இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணிக்கு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பூந்தமல்லியில் இருக்கிற ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையிலிருந்து உங்கள் சகோதரன், உங்கள் வீட்டு பிள்ளையாக, ஆமா, பாஸ்டர் ஈவோ ஞானப்பிரகாசம் இல்லையா, ஆமா, ஒவ்வொரு வாரம் உங்களை சந்திக்க வருகிறேன். எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை, ஆமா, இந்த ஞாயிறு 10ஆம் தேதி அன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலிருந்து, ஆமா, எக்ஸாம் ஒன்றை நாங்கள் வைத்திருக்கிறோம். படிக்கிற, நல்ல படித்த தேவனுடைய பிள்ளைகள் யாராயினும் நீங்கள் அந்த தேர்வில் கலந்து கொள்ளலாம். சரியாக 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த எக்ஸாம் பூந்தமல்லி ஆவியான எழுப்புதல் திருச்சபையில அது நடக்கும். பங்கு பெறுகிற எல்லாருக்கும் நல்ல பிரைஸ்களை நாங்க ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிரைஸ் வருகிறவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை அவர்களுக்கு பரிசாக கொடுக்க நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எக்ஸாம் அன்றைக்கு நடைபெறும் ஆகஸ்ட் 15 காலையில, ஆமா, உங்களுக்காக சிறப்பு கூட்டங்கள் வைத்து தேர்வு கலந்து கொண்ட எல்லாரையும் கனப்படுத்த விரும்புகிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.